இன்றைக்கி நம்ம என்னென்னா ஃபோட்டோஷாப்போட மாஸ்டர் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வழங்க. இந்த ஃபோட்டோஷாப் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுது? இந்த ஃபோட்டோஷாப் பண்ணுற வந்து முழுக்க இமேஜ் எடிட்டிங், அதாவது ஃபோட்டோ சம்மந்தமான எடிட்டிங் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் தான் செய்வோம். அதாவது ஃபோட்டோ சம்மந்தமான எடிட்டிங்கோட ஒரு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டோஷாப்பை. அந்தளவுக்கு வந்து அட்வான்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப்பை. நீங்கள் 100% படிச்சிருந்தாலே உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும், வருஷக்கணக்காக எடுக்கும். அவ்வளோத்துக்கு அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர். ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து ஃபோட்டோஷாப்பை வச்சு கமர்ஷியல் ரீதியாக எப்படி அப்ளை பண்ணுற கமர்ஷியல், அதாவது நம்மளோட சின்ன கிராஃபிக் டிசைனிங், ஃப்ரீலான்சர் இப்படியான சின்ன வேலைகளுக்கு, அதாவது ஃப்ரீலான்சிங்க்கு முக்கியமாக இந்த ஃபோட்டோஷாப்பை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம்ன்றதை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது ஃபோட்டோஷாப் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும்? ஃபோட்டோஷாப் வந்து கிராஃபிக் டிசைனர்ஸுக்கு தேவைப்படும், ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தேவைப்படும், வெட்டிங் ஆல்பம் டிசைனர்ஸுக்கு தேவைப்படும், மாடலிங் ஷூட் பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபில்மிங்குக்கு கட்டாயம் தேவைப்படும். அதாவது ஒரு புது படத்தோட ஃபில்ம் போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ், மணிப்புலேஷன்றது லைட்னிங் கம்போசிஷன், அந்த லைட் கம்போசிஷன். அடுத்தது வந்து டிஜிட்டல் பெயிண்டிங். ஒரு ஃபில்ம் போஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் மூலமாக செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் செஞ்சு கொள்ளலாம். நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து கமர்ஷியல் ரீதியாக நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்று பார்ப்போம். கமர்ஷியல் ரீதியாக ஃபோட்டோஷாப்பு வந்து ஃபோட்டோ எடிட்டிங், அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, கலர் கரெக்ஷன் செய்கிறது, கலர் கிரேடிங், இந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். அடுத்தது வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து மொக்கப், 3D மொக்கப், அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேனரோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மக் டிசைனோ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அந்த மக்கில் வந்து செட் பண்ணி ப்ரீவியாக பார்க்குறதுக்குரிய அந்த மொக்கப் டிசைன் செய்யலாம். டிஷர்ட் மொக்கப் டிசைன்ஸ், இப்படியான மொக்கப் டிசைன் செய்யலாம். அடுத்தது வெட்டிங் ஆல்பம் டிசைன்ஸ், அதில் வந்து ரீடச்சிங், அதாவது அந்த ஃபேஸில் உள்ள அந்த பருக்கள் இப்படியான விஷயங்களை ரிமூவ் பண்ணுறது. அடுத்தது வந்து முகத்தை வந்து பிரைட்டாக மாற்றுற, அப்படி அந்த ரீடச்சிங் ஒர்க் செய்யலாம். அப்போ இப்படியான அட்வான்ஸ் வேலைகளை நம்ம ஃபோட்டோஷாப்பில் செய்யலாம்.